எல்லாருக்கும் வணக்கங்க. குழந்தைகளை ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கிறது அம்மாக்களுக்கு பெரிய டாஸ்க்கு. அதுலேயும் இந்த கீரையெல்லாம் சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அரிசி 1 டம்ளர், பருப்பு 1/2 டம்ளர் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு, சின்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு, முருங்கைக்கீரையும் 2 கைப்பிடி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபிங்க. நம்ம கீரை சாப்பாடு தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு, கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் கூடவே ஒரு 2 வரமிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் கூட போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்ச முருங்கைக்கீரைங்க நல்லா 2 கைப்பிடி எடுத்து முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். ஏன்னா கீரை வதங்கினதா கொஞ்சமாக ஆயிரும், அதனால் நல்லா தாராளமாக 2 கைப்பிடி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. அது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கழுவி வச்ச அரிசியும் பருப்பு தேவையான அளவு தண்ணி, நீங்கள் நார்மலாக அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்தளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வர்றப்போ 2 ஸ்பூன் நெய்யை மேலாப்பில் விட்டு அதுக்கப்புறம் விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான கீரை சாப்பாடு ரெடிங்க. ரெகுலராக நம்ம ஒரே மாதிரி லெமன் ரைஸு, புளி சாதம், தக்காளி சாதம் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.